கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 10வது வசனம். மத்தேயு 6:10, மேத்யூ 6:10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அதாவது நம்மளுடைய ஜெபத்தில் கர்த்தர் சொல்லி கொடுத்த ஜெபத்தில் 3 விதமான விண்ணப்பங்கள் தேவனை நோக்கி. முதலாவது விண்ணப்பம் என்ன பார்த்தோம்? ஆண்டவரே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. 2வது விண்ணப்பம் என்ன? உம்முடைய ராஜ்யம் வருவதாக. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவர் பூமிக்கு வந்து 1000 வருட அரசாட்சி நடத்த போறார். அப்ப அந்த கர்த்தருடைய வருகை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய மக்களா, ஆண்டவரே நீங்க எப்ப வருவீங்க? ஏன்னா உம்முடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வருகைக்காக தான் நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்தில் தான் நமக்கு அழுகை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, துன்பம் இல்லை, எல்லாமே ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி. அது தேவனுக்கு கீழே வாழ போகிறோம். நம்ம இந்த பாழாய் போன இந்த பாவமான பூமியில் வாழ வேண்டியது இல்லை. மாறாக நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்தில் கர்த்தருடைய ஆளுகை கீழே புதிய வானம் புதிய பூமி படைக்கப்பட்டு அதுக்காக நம்ம காத்திருக்கிறோம். அதனால் நம்மளுடைய விண்ணப்பம் இருக்குது, வாரும் இயேசு கிறிஸ்துவே சீக்கிரம் வாரும் என்று சொல்லக்கூடியதாக உம்முடைய ராஜ்யம் வரணும். ஆனால் இப்போ உம்முடைய ராஜ்யம் சபையின் மூலமாய் இந்த பூமியில் நிறுவக்கூடியதா. நம்ம இங்கே வாழும்போதே அந்த பரலோக ராஜ்யத்தில் வாழக்கூடிய மக்களாக பூமியில் வாழும்போதே, ஒரு நாள் வந்து நமக்கு 1000 வருட அரசாட்சி வரப்போகுது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய இருதயங்களில் பரிசுத்த ஆவியானவரா அந்த தேவனுடைய ராஜ்யம் இருக்குது. அந்த ராஜ்ய ஆளுகைக்குள்ளே நம்ம இருக்கிறோம். மற்றவர்களும் அந்த ராஜ்ய ஆளுகைக்குள்ளே வரணும்னு சொல்லி. அடுத்து 3வது என்ன கேட்குறோம்? உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. ஏன்னா கர்த்தருடைய சித்தம் பூமியில் நிறைவேற வேண்டும். நீங்கள் 103வது சங்கீதம் 20வது வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை துதியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து 21வது வசனம், அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். அவ பரலோகத்தில் அவருடைய சித்தத்தை செய்கிற ஒரு சேனைகளாக இருக்கிறத பார்க்கிறோம். நம்ம இன்னொரு காரியம் பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து நான் எருசலேமுக்கு போகிறேன்னு சொல்லும்போது எபேசு சபை மூப்பரெல்லாம் சேர்ந்து ஐயையோ நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. ஆனால் அவர் நான் போகத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதில் 14வது வசனம், அப்போஸ்தலர் 21:14, அவன் சம்மதியாதபடியினாலே கர்த்தருடைய சித்தம் ஆக கடவுது என்று அமர்ந்திருந்தோம். இப்போ என்ன, போகாதனாங்க. ஆனால் அவர் போவேன்னாரு. அதனால உங்கள் சித்தம் ஆண்டவரே உங்களுடைய சித்தம் அப்படி இல்லை. எப்படின்னா மத்தேயு 26வது அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பாக கெத்செமனே தோட்டத்தில் அழுது புலம்பி ஜெபிக்கிறாரு. எப்படி 39வது வசனத்தில் பார்க்குறோம், 42வது வசனத்தில் பார்க்குறோம். என்ன, ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் நிறைவேற கடவுது என்று சொல்லக்கூடியதா தேவனுடைய சித்தத்திற்கு தம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்கக்கூடியதாக. அப்போ 2வது விண்ணப்பம் வந்து உம்முடைய ராஜ்யம் வரணும். 3வது விண்ணப்பம் என்ன? உம்முடைய சித்தம் பூமியில் நிறைவேறணும். சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இந்த 2 விண்ணப்பமும் இந்த நாளில் பார்க்குற இந்த 2 விண்ணப்பமும் யார் மூலம் நிறைவேறணும்னா இன்றைக்கு சபை மூலம் தான் நிறைவேறணும். தேவனுடைய ராஜ்யம் எங்கே? இங்கே தான் நிறைவேறணும். நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சபையினுடைய இது வந்து ஹெவன் ஆன் எர்த் தான் போட்டிருப்போம் நம்மளுடைய சபையினுடைய லோகோவில். என்ன, பூமியிலே பரலோகம். ஏன்னா ஆண்டவரை தான் நம்மளை சொல்லி கொடுத்தாரு. அப்போ இங்கே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த ராஜ்யத்தின் ஆளுகை கீழே இருக்கிற நம்ம எப்படி இருப்போம் என்று சொல்லக்கூடியதான ஒரு காரியம். அப்போ ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வருவதாக, நாங்கள் இந்த ராஜ்யத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய பரலோக ராஜ்யத்தின் கீழே வாழக்கூடிய மக்களா. அடுத்து நம்ம யாரு? பரமண்டலத்தில் உம்முடைய சித்தம் நிறைவேறுவது போல பூமியில் எங்கள் மூலமாய் உம்முடைய சித்தம் நிறைவேறக்கூடியதா. அப்போ எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் வந்து பரலோக வாழ்க்கை வாழ்வதுன்னா பூமியில் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யக்கூடிய மக்களா. அப்போ உங்களுடைய ஜெபம், ஆண்டவரே நான் என்ன செய்ய நீங்கள் சித்தமாக இருக்கிறீங்க, அதை எனக்கு வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெபமாக இருக்குதா? சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம். உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாகன்னா எப்படி, யார் மூலம் நிறைவேறாகும்? நம்ம மூலம் தான்.
நம்ம தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் தான் கர்த்தரை அறிஞ்சு கொண்டீங்க, நீங்கள் தான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டீங்க. அப்போ நீங்கள் என்ன கேட்கணும்? கர்த்தரே, நான் என்ன செய்யணும்? எனக்கு சொல்லி கொடுங்க. அதை நான் செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். எப்படி பரலோகத்தில் தேவனுடைய தேவ சேனைகள் எல்லாம் அவர் சொல்கிற கேட்டு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றதா இருக்கிறாங்களோ, அதே போல் நீங்களும் நானும் பூமியில் ரட்சிக்கப்பட்டு இங்கே இருக்கிறோம். அப்போ இந்த விண்ணப்பம் என்னவா இருக்குது? தேவனே, நாங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க, அதை சொல்லுங்க, அதற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து வாழுகிறோம் என்று. அப்போ உங்கள் ஜெப மாறட்டுமா? வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாம் ஆண்டவரே, இதோ நாங்கள் இந்த பூமியில் வாழ்ந்தாலும் ஒரு பரலோக வாழ்க்கை வாழ்ந்து உம்முடைய சித்தத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் நிறைவேற்றுகிறவர்களாய், உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து உம்முடைய சித்தம் செய்கிறவர்களாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.